அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ஸ்டடி டிக்ளைன்ல இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது தொடர்ச்சியா கம்மியாகிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டேட்டா பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2020, 21ல நம்மளோட அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா 5 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள்ல எவ்வளவு பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சரிங்களா? ஸோ 9,00,000 குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னா, அதுல 9,000 குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க. சரிங்களா? 5 வயசு முடியறதுக்குள்ள. அப்ப அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10.1 இருந்திருக்கு. ஓகேங்களா? அவுட் ஆஃப் 1000 சரியா? ஆனா, இப்போ 2021ல 10.1 இருந்தது. ஸ்டடியா டிக்ளைன் ஆயிட்டே வந்து, இப்போ நம்மளோட அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் எவ்வளவுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.2 இருக்கு. சரிங்களா? இதுக்கு முக்கியமான திட்டங்கள் தான் நமக்கு காரணம். உதாரணத்துக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம சொல்லலாம். அடுத்தது ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் சொல்லலாம் நம்ப. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி அதாவது ஐசிடிஎஸ் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ அங்கன்வாடி மையங்கள் இருக்கு. அதுக்கு கீழ நமக்கு வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அதாவது ஏர்லி எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் குடுக்குறாங்க. நமக்கு வந்து கேர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறதையுமே வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிகள வந்து சரியான முறையில நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம். இந்த மாதிரியான காரணங்கள்னால, நமக்கு அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கம்மியாயிட்டே வருது. அதுதான் மத்திய தமிழக அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல் செய்தியில இத தான் நம்ம பார்க்குறோம். இதோட ரிலேட் ஆயி இன்னொரு செய்தியும் இருந்துச்சு நமக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ரிப்போர்ட்ல குடுத்திருக்காங்க. என்னன்னா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு அட்டைன் எஸ்டிஜிஸ் இன் மார்ட்டாலிட்டி ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு வந்து இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைகள் இறப்பு விகிதம், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் தாய்மார்கள் இறப்பு விகிதம், அதே மாரி அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுதான் 3 மார்ட்டாலிட்டி ரேஷியோ. இந்த 3 மார்ட்டாலிட்டி ரேஷியோக்கான எஸ்டிஜி கோல்ஸ கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 2030க்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ரிப்போர்ட்ல குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி கோல்ஸ் படி பார்க்கிறப்ப, மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் 2030க்குள்ள 70 கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? 70 ஆர் எல்ஸ் அதுக்கு கம்மியா இருக்கணும். அதே மாரி அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் 25க்கும் கம்மியா இருக்கணும். நியோநாட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் 12க்கும் கம்மியா இருக்கணும். ஸோ இத பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப தமிழ்நாடோட டேட்டாவ நம்ம எடுத்து பார்ப்போம். நம்மளோட மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி சாரி ஃபர்ஸ்ட் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 இருக்கு. ஓகேங்களா? ஐஎம்ஆர் அப்படிங்கிறது நமக்கு 7.7 இருக்கு. அடுத்ததா எம்எம்ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட எம்எம்ஆர் அப்படிங்கிறது 39.4 இருக்கு. லாஸ்ட்டா அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் இப்ப தான் நம்ம பார்த்தோம் 8.2 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ்டிஜி கோல்ஸோட டார்கெட்ட அந்த 2030க்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். நம்மளே மாரியே மகாராஷ்டிராவும், கேரளாவும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னும் ஒரு சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டார்கெட்ட மட்டும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்எம்ஆர் அப்படிங்கிற டார்கெட்ட 8 ஸ்டேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 12 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட்டோட டார்கெட்ட அச்சீவ் பண்ணியிருக்கு. இதே 6 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியோநாட்டல் மார்ட்டாலிட்டி ரேட்க்கான டார்கெட்ட அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ முக்கியமான செய்தி இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சர்வே வந்து குடுத்திருந்தாங்க. ஸ்கூல் எஜுகேஷன பேஸ் பண்ணி. என்ன சர்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ இந்த கற்றல் அடைவு திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளோ லேர்னிங் எப்படி இருக்கு? லேர்னிங் டிஃபிகல்டி இருக்கா? அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பண்றது. ஓகேங்களா? ஸோ நமக்கு கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம மாணவர்கள் மத்தியில லேர்னிங் டிஃபிகல்டி, லேர்னிங் கேப் அப்படிங்கிறது, லேர்னிங் லாஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத பேஸ் பண்ணி தமிழக அரசாங்கம் இந்த ஸ்லாஸ் அப்படிங்கிற சர்வே எடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேக்கும், இப்ப இருக்கக்கூடிய சர்வேக்கும் உண்டான கம்பேரிசன தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்லாஸ் அப்படிங்கிற இந்த சர்வேய பொறுத்தவரைக்கும் பார்க்கிறப்ப, தமிழ்நாட்ல லேர்னிங் டிஃபிகல்டி அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. நேஷனல் ஆவரேஜ விட தமிழ்நாட்ல பெட்டராவே இருக்கு. அதே மாரி போன டைம் எடுத்த சர்வேய விட இந்த டைம் வந்து நல்லா இருக்கு. நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ் ஸ்டேட் லெவல் அச்சீவ்மென்ட் சர்வே எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்.
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 3 ஸ்டாண்டர்ட், 5த் ஸ்டாண்டர்ட், 8த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்ட 9,00,000 பேர் கிட்ட இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த பிப்ரவரி மாசம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்ல இருந்து தமிழ்ல ஒரு 5 கேள்வி, இங்கிலீஷ்ல கொஞ்சம் கேள்வி, அந்த மாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விகள். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு 8த் ஸ்டாண்டர்ட்க்கு 50 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 10, 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி. ஸோ இத OMR பேஸ்டு டெஸ்ட்டா வச்சு, அத கரெக்ஷன் பண்ணி, அத அனலைஸ் பண்ணி பார்க்கிறப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னா, தமிழ்நாட்ல இந்த லேர்னிங் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கன்சிடரபிளா கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நேஷனல் லெவலோட நேஷனல் ஆவரேஜ விட நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கற்றல் அடைவு திறன் அப்படிங்கிறது தமிழ்நாட்ல அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே, இந்த இதுல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ண முடியும். இந்த கற்றல் அடைவு திறன் அப்படிங்கிறது நம் இப்ப 3 ஸ்டாண்டர்ட்ல 67% இருக்கு தமிழ்ல. ஆனா 8த் ஸ்டாண்டர்ட் வரப்ப 52 இருக்கு. அப்ப ஹையர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸ், ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போக போக அந்த லேர்னிங் லாஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப 8த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே கம்மியா இருக்கு. கம்பேர்ட் டூ 3 அண்ட் 5த் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு இந்த கொரோனால ஏற்பட்ட லேர்னிங் லாஸ், அந்த லேர்னிங் கேப் அந்த 2 வருஷம் ஏறக்குறைய 1 1/2 வருஷம் பள்ளிகள் திறக்காமயே இருந்துச்சு. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு லேர்னிங் அப்படிங்கிறது இல்லாமயே இருந்துச்சு. கம்பேர்ட் டூ பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அரசு பள்ளிகள்ல அது கம்மியா தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதனால தான் 8த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே கம்மியா இருக்கு. பட் 3 அண்ட் 5த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான திட்டங்களையும் கோட் பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? இது லேர்னிங் கேப்ப ரெட்யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க. இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற திட்டம்லாம் இருந்துச்சு. ஆ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த மாரியான திட்டங்கள்னால தமிழ்நாட்டில் இந்த லேர்னிங் கேப் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வேவ யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமக்ர சிக்ஷா, SCRT, அடுத்ததா வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அடுத்ததா பிளானிங் கமிஷன் இவங்கலாம் சேர்ந்து தான் இந்த சர்வேவ எடுத்திருக்காங்க. இதுல டாப் 5, பாட்டம் 5 யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5ல கன்னியாகுமரி, கடலூர், மதுரை, தென்காசி மற்றும் சிவகங்கை. இவங்கலாம் டாப் 5. கன்னியாகுமரி எப்பயுமே லிட்டரேசினா கொஞ்சம் டாப்ல தான் இருப்பாங்க. பாட்டம் 5ல பார்த்தீங்கன்னா, நீல்கிரிஸ், ஈரோடு, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இவங்கலாம் பாட்டம் 5ல இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு கொஸ்டின் ஏரியா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.